உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக என்னோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அவளோட கல்யாணம் நெருங்கிக்கிட்டே வருது. இப்போலேருந்து பிளானிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் கல்யாணத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா சாரியும் ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு கட்டியிருக்கிறோம். அதே சாரி எப்படி திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்ட முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாக்கை தான் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு குட்டிஸ்க்கலாம் ஹாய் சொல்லிவிட்டு அங்கே ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு மெட்ரோவுக்கு போயிட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டு அங்கேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக. எங்கள் ஏரியா எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து டைரக்ட் மெட்ரோ இன்னும் வரலை. அதனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் சிக்பேட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஆல்மோஸ்ட் 13 வருஷமாக நான் பெங்களூரில் இருக்கேன். ஆனால் இந்த தூரத்துக்கு ட்ராவலுக்கு பயந்துக்கிட்டு நான் சிக்பேட் போய் ஷாப்பிங் பண்ணதே இல்லை. மோஸ்ட்டாக ஜெயநகர் இந்த மாதிரி தான் போவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ணதுனால நான் சிக்பேட் கிளம்பி போயிட்டேன். வரமகாலட்சுமி வேறு நெருங்கிட்டு இருந்த டைம்னால ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் கிளம்பி போனோம். இறங்குனதுக்குள்ளேயே பசி வந்துருச்சு. சரி தெம்பா ஜூஸை குடிச்சிட்டு ஷாப்பிங் கிளம்பலான்னு சொல்லி ஸ்ட்ரீட்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சிக்பேட் போய் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. அதனால தான் பசியும் வந்துருச்சு. அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ வெயில், இத்தனை நாள் இல்லாத வெயிலாம் சேர்த்து வச்சு அன்னைக்கு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். நாங்கள் போய் இறங்கணுன்னா கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. ஒரு ½ hour 1 hourக்குள்ளார செம்ம ரஷ் ஆகிடுச்சு. வீக்கெண்டு வேறு இல்லையா, அதனால தான். சுதர்ஷன் ஒரு கடை இருந்துச்சு, அதுக்கு மாடியிலேயே வந்துட்டு சாப்பாடும் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ராஜா மார்க்கெட்னு ஒரு ஃபுல் காலனி மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அதுக்குள்ளே போகிறேன். என்னென்ன இருக்குன்னு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தேன். ரிட்டன் வரும்பொழுது சூப்பராக சோஃபா கவர்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு செம்ம டிராஃபிக்கோட வீடு வந்துட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ண சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் எது நான் வாங்கியிருப்பேங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாமா? 1 டே ஃபுல் டைம் ஷாப்பிங் விட்டால் கூட டயர்டே ஆகாது. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் பண்ண பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ சொல்லுங்கள், நான் எந்த சாரீ செலக்ட் பண்ணியிருப்பேன்னு கரெக்டாக யார் சொல்கிறான்னு பார்க்கலாம்.